அமைச்சரே ஐயா வணக்கம். நான் வந்திருக்கும் பொழுது நான் எமது பெயர் என்ன உமக்கு தெரியுமா? என்ன? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? நீங்க யாருன்னு சொன்னா தெரியும். அப்படியா? எங்க நிக்கிற யாரிடத்துல பேசுறோம் என்று சட்டேன் பயமில்லாபடி பேச கொண்டிருக்கிறார். எந்த ராகம் மட்டும் நான் பேசுறேன். அப்படியா? நான் யார் தெரியுமா? யாரு? அல்லடா மாதவா மகாராஜா, என்னை யார் என்று உமக்கு தெரிகிறதா? என்ன? எப்படி 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 காலை கதவுடைய மாலை சுருடி போல் தகதகா என்று விடிய காலையை வந்திருக்கும் பொழுது பேரு என்னுடைய பெயர்தான் சகாதேவ கண்மணி. சகாதேவ கண்மணி அப்படி வேறு சகாதேவ கண்மணியே இருந்தாலும் உன் தாய் தந்தைகள் யாரு? என் தாய் தந்தை யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி என்னை தோல் நடுகை துணை நடுக வாடா மகனே வருகால இருவரசரி என்று என்ன ராரி ராரி என்று தூரி தூரி என்று
தங்க தொட்டிலில் தாளாட்டி சீராட்டி என்னை பெற்றெடுத்தால் என் தாய் புண்ணியவதி. அப்பேர் வந்த அந்த புண்ணியவதி மாதா பிதா குரு தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆளி தொழுதிட்டால் என் தாய் தந்தை யார் தெரியுமா? அப்பேர் வந்த தாய் தந்தைகளை யார் சொல்லட்டுமா? அமைச்சர் அல்லடா மாதவன். என்னடா ஆனால் இந்த சகாதேவி பெற்றெடுத்த என் தாயார் தெரியுமா? யாரு? என் தாயார் குந்தமாதேவி முந்தராதேவி என்று தெரிவித்தார். ஓ குஞ்சு மந்தாரி. உண்மைதான். 2 தாய்கள். ஆமா. தந்தை யாரு? என் தந்தையார் பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டுபுத்திர மகாராஜன் உனக்கு தந்தை. உண்மைதான் சுவாமி. குஞ்சு மந்தாரிக்கு பாண்டுபுத்திர மகாராஜன். சரி, நீங்க அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர்? எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? எத்தனை பேர்? சுந்தர குலத்தில் உதித்த மன்னர்
நாங்க சரியாக குந்தமாதேவிக்கு மந்திராதேவிக்கு ஐவராஜாக்கள் பிறந்தோம். தர்மராஜன், பீமராஜன், விஜயராஜன், நகுலராஜன், சகாதேவன், சரியாக ஐவராஜாக்கள் பிறந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு ஓடி ஓடி வந்திருக்கிறா. என்ன காரணம்? அதாவது நீங்க 5 பேர் அண்ணன் தம்பிக்கு தான். 5 பேர்த்திலுமே ஒரு நகலா அங்க. அதாவது நெத்தியிலே ஒட்ட வச்சிட்டு இருக்கிறாரு அந்த கட்சி கலரை. கட்சிய நெத்தியிலே இப்படி வச்சிட்டு இருக்கிறாங்க. மேல எவ்வளவு உயிருக்கு உயிரா இருப்பாங்க. 5 பேர்த்திலுமே இவர் தான் உயிருக்கு உயிரா இருக்கிறாராம். அதனால 50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமா. பேர் என்ன? பேரு ராஜேந்திரன். அவர் ஆனா அருமை என்ன ராஜேந்திரன் அவர்கள் அந்த கட்சி வந்து நெத்தியில் ஒட்ட வச்சிருக்கிறதுனால அவ்வளவு ஒரு விருப்பம், உயிருக்கு உயிரா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நகலனுக்கு ஒரு 50 ரூபா அன்பளி கொடுத்துக்கிறார். கல்லங்கோட மரியாதை வெள்ளகுளம் படித்த அருமை அண்ணா ராஜேந்திரன் அவர்கள் விஜயகாந்த் அவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர் பெயர் கீர்த்தியாக பாக்கெட்ல குத்திக்கிட்டு இருக்கிறாரோ அது மாதிரி நெத்தியில ஒட்ட வச்சிட்டு இருக்கிறார். அப்படி என்று சொல்லி அவருக்கு 50 ரூபா அன்பளி. அவருடைய சொத்தில இருந்து எத்தனைதான் காசு போன பொட்டி பொட்டியாக வீட்டில வைத்திருந்தாலும் ஒரு 10 ரூபாய் பேர் விட்ட ராஜேந்திரன் பேர் சொல்லுமா? ஆமா. அருமை அண்ணா குடும்பமாகப்பட்டது ஆண் போன பக்கம் அரசவட்டாண்டு, பெண் போன பக்கம் வெற்றி பெருகி நோயற்ற வாழ்வு பொறியற்ற செல்வத்தை விட்டு அனைத்து குடும்பங்களும் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கம்பெனி சார்பாக வணக்கம். ஆனா காரணம் என்னன்னா அவர் உயிரோட இருந்திருந்தா நயனாமலை மகன் மணி காலேஜ் முடிச்சிருக்கிறான், பெரிய படி படிச்சிருக்கிறான். அவர் உயிரோட இருந்திருந்தா வேலை வாங்கி தந்திருப்பார், வேலை போட்டு கொடுத்திருப்பார். அவரே போயிட்டான்னு சொல்லி நெத்தியில இந்த கட்சியும் போட்டு வச்சுட்டு நானே படிச்சுட்டு தான் வந்தேன். நீ என்ன உனக்கு தான் சொல்றேன், என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான், உங்க 2 பேத்துக்குமே. இப்ப வந்து புண்ணியவான் இருந்திருந்தா உங்களுக்கு 2 பேத்துக்கு வேலை போட்டு நிச்சயமா கொடுத்திருப்பாரு, கடவுளை சத்தியமா. உனக்கெல்லாம் இல்ல, அப்பேர் வந்து மமராஜன் போயிட்டாரு. அப்ப நாங்கள போடுங்கடா. இல்ல உங்களுக்கு நல்ல வாழ்த்து தானே சொல்றேன். ஆமா. ஆனா அவர் செத்தாலுமே சரி கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி போனா போகட்டும். இன்று வந்த காரணம் என்ன? அப்படியா? வாருங்க போகலாம். அண்ணா தம்பி சகாதேவா தர்மரத்னா அண்ணா அண்ணா உங்க பாதமே அடிபடியிலே நானுமே இதோ உன்னுடைய திவ்ய பாதங்களுக்கு மல்லிகை முல்லை பாரிஜாதம் சந்தன மகிழ் குங்குமம் வாசனை வீசக்கூடிய திரவியத்தால் உங்களுடைய பாதத்திற்கு கொட்டி அநேகமாயிரம் கோடி நமஸ்காரம் புரிந்தேன். ஆகட்டும் மாற்றுடா. அதாவது மாவனாகப்பட்டவர் உங்களை கண்குளிரே பாட வேண்டுமா? அதனால வந்திருக்கிறார் மாமை. மாமன் வந்திருக்கிறார். நம்மளுடைய மாமன் பரந்தாமன் வைகுந்த வாசன். ஆஹா என்ன ஆச்சரியம். அவரை சந்திப்போமா? பரபரங்கள் போலாம். அந்த நஞ்சையோ அமிர்தமாக உண்ட நாதருக்கு மைத்துனரே
ராமா வைகுந்த வாசா ஆபத் பாண்டகா நாதை ரட்சகா ஆஹா. கரிமுகில் மேனியனே உங்களுடைய பாதங்களுக்கு பஞ்ச பாண்டவர் ஐவரும் அடியே நமஸ்காரம் மாமா நமஸ்காரம். 36 வருட காலமாக ஆஹா. நீங்களும் என்னை அழைக்கவில்லை, உண்மைதான். நானும் வந்து உங்களை பார்க்கவில்லை. பாண்டவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. சரி. அதனால உங்களை பார்த்திருக்கிறேன். ஆஹா. என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு உண்டு. நலமோடு அப்படியே வாழ்ந்திருப்பாயா. ஆகட்டும் மாமா. இது நாள் வரையில் மாமன் பரந்தாமனை அஸ்தனாபுரத்திற்கு அழைக்காத காரணம் ஆபத்து என்ற போதெல்லாம் அச்சமயத்திலே வந்து காத்தீர்கள். காத்திருக்கிறேன். பாண்டவர்களுக்கு இனிமேல் என்ன துன்பம் வரப்போகின்றது, மாமனை இனிமேலும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொல்லியே தங்களை அழைக்கவில்லை. அரசாங்க விஷயத்தின் காரணமாக மக்களை காப்பதே தலையாய நோக்கமாய் கொண்டு அரசர்களுடைய கடமை அல்லவா? உண்மைதான். அதனால் தங்களை அழைக்க மறந்திருக்கலாம். ஆகட்டும். சற்றேனும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆகட்டும் அப்பா, பார்த்து விட்டேன். நலமோடு சுகமோடு சந்தோஷமாக வாழ்ந்திருங்கி நான் துவாரகை சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் மாமா. மனந்தனா சொன்னதை மறந்து விடாது. ஆகட்டும், வருகிறேன். போய் வாருங்கள். ஆகட்டும்.